வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு கதை இருக்கு. அது ஒரு சாதாரண படையெடுப்பு கதை கிடையாது. இது ஒரு ராஜாவோட அழைப்புல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 140 வருஷங்கள் நீடிச்சு இன்னைக்கு வரைக்கும் இலங்கையோட சட்டத்தையே வடிவமைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆச்சரியமான வரலாறு. வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம். யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒருத்தரை உதவிக்கு கூப்பிடுறீங்க, ஆனா அவங்க உங்க வீட்டையே 140 வருஷத்துக்கு பிடிச்சிக்கிட்டா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருந்துச்சு இந்த சம்பவம். ஒரு சின்ன இராணுவ உதவிக்கான கோரிக்கை எப்படி ஒரு முழு காலனித்துவ ஆட்சியா மாறுச்சு? வாங்க, இதுக்குள்ளதான் நம்ம கதையே இருக்கு. முதல்ல ஒரு விஷயத்த நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். டச்சுக்காரங்க, அதாவது ஒல்லாந்தர்கள், எடுத்த உடனே படையெடுத்து இலங்கைக்குள்ள வரல. அவங்களா வரல, அவங்க கூப்பிடப்பட்டாங்க. ஆமாங்க, ஒரு ராஜாவோட அழைப்பின் பேரில தான் அவங்க இலங்கைக்குள்ளேயே கால் பதிச்சாங்க. அப்போ இலங்கையில ஏற்கனவே போர்த்துகீசர்கள் ஒரு பெரிய சக்தியா இருந்தாங்க. அவங்களோட தாக்குதல்களாலையும் தொந்தரவுகளாலையும் நிலைக்குலைஞ்சு போயிருந்த கண்டி ராஜா 2ஆம் ராஜசிங்கன் அவங்கள விரட்டியடிக்க ஒரு பெரிய உதவி தேவைப்பட்டுச்சு. அப்பதான் அவர் டச்சுக்காரங்க பக்கம் திரும்பினாரு. இந்த கால வரிசையை கொஞ்சம் பாருங்க. எல்லாம் ஆரம்பிச்சது 1638ல ஒரு ஒப்பந்தத்தோட. அடுத்து 1656ல அவங்க நினைச்ச மாதிரியே போர்ச்சுகீசியர்களை முழுசா விரட்டிட்டாங்க. ஆனா கதை அதோட முடியல. கிட்டத்தட்ட 140 வருஷம் கழிச்சு 1796ல பிரிட்டிஷ்காரங்க வர்ற வரைக்கும் அவங்க ஆட்சி நீடிச்சுது. சரி, இப்போதாங்க கதையில அசல் ட்விஸ்டே வருது. பொது எதிரி, அதாவது போர்ச்சுகீசியர்கள் போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? நட்பு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆதிக்கமா மாறுச்சுன்னு பாப்போம். இங்க பாருங்க, இந்த ஒப்பீடு எவ்வளவு பெரிய உண்மையை சொல்லுதுன்னு. ஒப்பந்தம் போட்டது எதுக்கு? கண்டியை காப்பாத்த. ஆனா உண்மையில என்ன நடந்துச்சு? உதவி பண்ண வந்த டச்சுக்காரங்களே கடற்கரை பகுதிகள், கோட்டைகள், யாழ்ப்பாணம்னு எல்லாத்தையும் அவங்களுக்காக எடுத்துக்கிட்டாங்க. உதவி ஆக்கிரமிப்பா மாறினதுக்கு இதுதான் பெரிய உதாரணம். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அவங்க கடற்கரையோரங்களை பிடிச்சாங்களே தவிர முழு இலங்கையையும் அவங்களால கைப்பற்றவே முடியல. கண்டி ராஜ்யம் கடைசி வரைக்கும் சுதந்திரமா தான் இருந்துச்சு. சொல்லப்போனா 1762ல அவங்களுக்குள்ள பெரிய சண்டையே நடந்திருக்கு. சரி, சண்டை, போர் இதையெல்லாம் தாண்டி டச்சுக்காரங்க விட்டுட்டு போன மிக முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? அவங்களோட நிர்வாக முறையும் சட்டங்களும் தான். வாங்க அதை பத்தி இப்ப பார்ப்போம். அவங்க கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளை கொழும்பு, காலி, யாழ்ப்பாணம்னு 3ஆ பிரிச்சுக்கிட்டாங்க. அவங்க மதம் புராட்டஸ்டன்ட் கிறிஸ்துவத்தை அறிமுகப்படுத்தினாங்க. ஆனா அவங்க கொண்டு வந்ததுலயே ரொம்ப முக்கியமான, இன்னைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு விஷயம் அவங்களோட புதிய சட்ட அமைப்பு தான். அதுக்கு பேரு தான் ரோமன் டச்சு சட்டம். இது ரொம்ப சிம்பிள். நெதர்லாண்டில் உருவான சட்டம் இது. பழங்கால ரோமானிய சட்டத்தோட அங்க இருந்த உள்ளூர் பழக்க வழக்கங்களையும் சேர்த்து உருவாக்கப்பட்டது. இந்த சட்டத்தை தான் அவங்க இலங்கையிலையும் அறிமுகப்படுத்தினாங்க. இப்ப நான் சொல்ல போறதுதான் இதுலயே ஹைலைட். சுமார் 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த வெளிநாட்டு சட்டம் தான் இன்னைக்கும் இலங்கையோட பொது சட்டத்துக்கு அடித்தளமா இருக்கு. நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு தாக்கம். ஆனா டச்சுக்காரங்க செஞ்ச இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவங்க சட்டத்தை மட்டும் திணிக்கல, அங்க ஏற்கனவே புழக்கத்தில் இருந்த உள்ளூர் சட்டங்களை தேடி பிடிச்சு அதையும் ஒரு புத்தகமா ஆவணப்படுத்தியிருக்காங்க. இது காலனித்துவ ஆட்சியில ரொம்பவே அபூர்வமான ஒரு விஷயம். அதுல முதல் சட்டம் தான் தேச வழமை. இது யாழ்ப்பாண பகுதியில வாழ்ந்த தமிழ் மக்களோட பாரம்பரிய சட்டம். கல்யாணம், சொத்துரிமை பத்தின அவங்களோட பழக்க வழக்கங்களை எல்லாம் தொகுத்து ஒரு சட்டமா ஆக்குனாங்க. அதே மாதிரி மட்டக்களப்பு பகுதியில் இருந்த தமிழ் மக்களோட முக்குவச் சட்டங்கள்னு சொல்லப்படுற பாரம்பரிய சட்டங்களையும் தொகுத்தாங்க. இது மூலமா அவங்க எவ்வளவு ஆழமா உள்ளூர் விஷயங்களை புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சிருக்காங்கன்னு தெரியுது. இந்த சட்டங்களை அவங்க சும்மா எழுதில, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பே இருந்திருக்கு. பாருங்க, 3 வருஷம் யாழ்ப்பாணத்திலே தங்கி ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த தமிழ் அறிஞர்கள் கிட்ட கொடுத்து சரி பார்த்திருக்காங்க. எல்லாத்துக்கும் அப்புறம் தான் அதை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. இந்த வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1707 இந்த வருஷத்துல தான் தேச வழமை முக்குவச் சட்டங்கள் ரெண்டையுமே டச் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா வெளியிட்டது. சரி, இப்போ டச்சுக்காரங்களோட கதை முடியற நேரத்துக்கு வந்தாச்சு. அடுத்து யார் வர்றா? ஆமாங்க, பிரிட்டிஷ்காரங்க. 1796ல பிரிட்டிஷ் படைகள் வந்ததும் டச்சுக்காரங்க சரணடைய வேண்டியதா போச்சு. இதோட இலங்கையில அவங்களோட 140 வருஷம் ஆட்சி முடிவுக்கு வந்தது. இப்போ கடைசியா ஒரு கேள்வி.
டச்சு ராணுவத்தால முழு இலங்கையையும் ஜெயிக்க முடியல, அது உண்மைதான். ஆனா அவங்க கொண்டு வந்த சட்டங்கள் இன்னைக்கும் அந்த நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்குதுன்னா அப்போ எது உண்மையான வெற்றி? ராணுவ பலமா இல்ல சட்டத்தோட ஆதிக்கமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிந்தித்து பாருங்க.